நிலா போதும்ண்ணே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். சோடா அண்ணே தயவு செஞ்சு கிட்ட வராதண்ணே, தள்ளி போடு முதல்ல. 2 நாள் இந்த வீடு அமைதியா இருந்துடக்கூடாது. உடனே அடிச்சுட்டு முட்டி நிக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் அமைதியா வாழ்ற குடிப்பின்மையே கிடையாது. தள்ளு. அது ராகம் எப்படி கேவலப்படுத்தி பேசினேன்னு தெரியுமா? அவன் கொஞ்ச நாளாவே சரியில்லை. எனக்கு ஒரு மாதிரி மெசேஜ் அனுப்புறான், பர்ஃபியூம் கிஃப்ட் பண்றான், வாட்ச் கிஃப்ட் பண்றான், சிரிச்சு சிரிச்சு பேசுறான், என்ன டார்ச்சர் பண்றான். பாண்டி இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைச்சு பாக்கலடா. அன்னைக்கு நிலா சோழனை கசின்னு சொல்லிச்சேன்னு அவரு என்கிட்ட கேட்டாரா. எங்க நிலா போய் சொல்லிடுச்சேன்னு அவரு தப்பா நினைச்சிட போறாரோன்னு சொல்லிதான் நான் அவர்கிட்ட நடந்த உண்மையை சொல்லிட்டேன்டா. அதுக்காக டைவர்ஸ் பண்ண போறது வரைக்கும் சொல்லணுமா? இல்லடா, நான் அப்படி நினைச்சு சொல்லல. அவங்க 2 பேருமே சேர்ந்து வாழணும் தான் நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனா இப்படி ஒரு முடிவு எடுத்து அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா கூடிய சீக்கிரமே அவங்க சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இந்த கல்யாணம் நிஜ கல்யாணமா மாறிடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறதா தான்டா நான் அவர்கிட்ட சொன்னேன். அதை வச்சு அவன் நிலாவை இப்படி எல்லாம் கேள்வி கேட்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. இருந்தாலும் அவங்க விஷயத்தை நீ பேசிக்க கூடாதுல்ல. அதுவும் அவங்க பாஸ் கிட்ட போய் சொல்லிருக்கேன். அவங்க இனிமே எப்படி அவர் மதிப்பாரு? தப்புன்னு. தப்புதான்டா, தப்புதான். நிலா எடுத்து சொல்லும் போதுதான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கே புரிஞ்சுது. இதை நான் எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியல. நிலா 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 கதவை திறப்பா ப்ளீஸ் பா. நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருப்பா. நிலா என்ன மன்னிச்சிருப்பா, நான் பண்ணது தப்புதான்ப்பா. நிலா வச்சு என் வாழ்க்கையில நடந்ததை கதையா ஏகிட்டே பாடம் எடுக்கிறான். இப்படி கால் பண்ற வேலை இது. நான் வேணும்னு அப்படி சொல்லலப்பா. அந்த ராகவன் நிலாவோட முதலாளி தானேன்னு சொன்னேன். என்ன இருந்தாலும் நான் அப்படி சொல்லிருக்க கூடாதுல அனிஷ். பாவம் நிலா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து ரொம்ப கோவப்பட்டு கத்துச்சு. என்னதான் இருந்தாலும் அவர் கேட்டாருங்கிறதுக்காக நான் உடனே எல்லாத்தையும் சொல்லிருக்க கூடாது. அதை வச்சு நிலா அவர் அந்த கேள்வி கேட்டிருக்காரு. அவர் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கும்னு எனக்கு தெரியலையப்பா. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல. யாராவது ஏதாவது கேட்டா உடனே எல்லாத்தையும் சொல்லணுமா என்ன? அந்த ராகவ் ரொம்ப நல்ல மாதிரியான ஆளுன்னு நான் நினைச்சிட்டேன். அப்படி உடனே நான் ஒருத்தரை நம்பி இருக்க கூடாது இல்ல. என்னால பாவம் நிலாவுக்கு தான் பாதிப்பு. தப்பு என்ன அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிட்டு வரான். நிலா எதிர்க்க என்ன யாருமே எதுவுமே பேசவே விடாதா. இன்னைக்கு சோழ என்ன அடிக்க வரான். பாத்துக்கிட்டு அப்படியே நிக்க கொண்டு அடிக்க உடனே என்னென்னமோ பேசிட்டான். இவன் எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றான்? ஹலோ சார், நான் சோழன் பேச தெரியுது. சொல்லுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? அது நேர்ல தான் சார் பேச. சரி, அப்ப நாளைக்கு ஆபீஸ் வந்துருக்க, அங்க வச்சு பேசிக்கலாம். இல்ல சார், உங்களை பாக்க நான் உங்க வீட்டு வாசல்ல தான். வீட்டு வாசல் நினைக்கிறியா? யாருக்கிட்ட நீ வந்த? முக்கியமான விஷயம் சார், லைஃப் மேட்ரு. கொஞ்சம் வெளியே வரீங்களா? லைஃப் மேட்டரா? ஆமா சார், ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க வெளியே மட்டும் வாங்க, 10 நிமிஷம் தான், நான் பேசிட்டு போயிட்டே. சரி வரேன். வாங்க. ராத்திரி நேரத்துல என்ன பேசுறோம் உனக்கு? லைஃப் மேட்ரு அதுன்னு வேற சொல்றேன். நிலா ஏதாவது சொல்லிவிட்டாடா? ஆமா சொல்லிவிடு. கொஞ்சம் அந்த பக்கம் வரீங்களா? பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லு. இங்க வேணா, நீங்க வாங்க, நான் சொல்றேன். வாங்க சார். என்ன சொல்லு. ஏன்டா ஒரு பொண்ணு வேலைக்கு வந்தா இப்படிதான் லவ் டார்ச்சர் பண்ணுவியா? ஏய் நிலா என் பொண்டாட்டிடா. அவளுக்கு இஷ்டத்துக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன். ஆபீஸ்ல அவகிட்ட வழிஞ்சு பேசிருக்கேன். பத்தாததுக்கு என் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை ராத்திரி நேரத்துல ஆபீஸ்ல உட்கார வச்சு அத்தனை கேள்வி கேட்டுட்டேன். என்னடா கேட்க ஆள் இல்ல. என் பொண்டாட்டி கொண்டா நான் கேட்பேன்டா. நான் கேட்பேன். ஏய் சொல்லுங்க கேளுங்க. என்ன சோழல? என்ன சோழல்? சொல்லிட்டு இருக்கேன். பையன் அப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன். யார் மேல கவிச்சிட்டு இருக்கேன்? இப்ப நான் போலீஸை கூப்பிட்டு நீ ஜெயில தான் இருக்கணும். ஓ கூப்பிடுறேன். போலீஸ் போகியா? என் அங்கிள் தான் இன்ஸ்பெக்டர் இருக்காரு. இப்ப உனக்கு உள்ள தூக்கி. அதே மாதிரி நானும் நிலாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நீ என்னெல்லாம் அவளுக்கு மெசேஜ் பண்ண, நீ எப்பெல்லாம் வேலைக்கு வந்த பொண்ணுங்க கிட்ட சிரிச்சு பேசுற, நீ எப்படி எல்லாம் அவங்கிட்ட நடந்துக்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்றேன். நீ அனுப்புன மெசேஜ், நீ வச்சு விதவிதமா ஸ்டேட்டஸ், அது எல்லாமே என்கிட்ட. நீ போன் பண்ணி கம்ப்ளைண்ட் கூட, நாங்க அடுத்து என்ன சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும்னு எல்லாத்தையும் சொல்றோம். போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் கிடையாதுரா, டிவி பேப்பர் மீடியான்னு யாரு கேட்டாலும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீ கம்பெனியை இழுத்து முடிட்டு எங்கேயாவது போக வேண்டியதான். என்னடா அப்படியே அடங்கிட்ட? அவ்வளவு பயம். ஏய் அந்த பயம் இருக்கணும் சொல்லு. நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு போகும்போது இங்க நடந்த எதை பத்தியும் மூச்சே விடக்கூடாது. அப்படி நீ யார்ட்டையாவது இங்க நடந்ததை பத்தி பேசணும்னு தெரிஞ்சது நாங்க கண்டிப்பா போலீஸ்ட போவோம். என்னடா முறைக்கிற? சொல்லிக்கிட்டே இருக்கா. முறைக்கிற என்ன வலிக்கிட்ட? இதுக்கு தாண்டா அவனை கூப்பிட்டேன். இந்த வலி அப்படியே முழுங்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே வீட்டுக்கு போப்பா. ஏய் நாள்ல இருந்து என் எல்லா கிட்ட தள்ளியே, புரியுதா? போட பண்றதெல்லாம் பண்ணிட்டு அண்ணி ரூம் கதவு திறக்கவே இல்லண்ணா. அப்போ உள்ள போனவங்க இன்னும் வெளில வரலண்ணா. ஸ்கூல் பசங்க வாய்ப்பாடு வைக்கிற மாதிரி ஃபுல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு முழிக்கிறது பாரு. அவங்க உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுதுண்ணா. ரூம் கதவு திறக்கவே இல்லையா இன்னும்? டேய் விட்றா, அவங்க உள்ளதானே இருக்காங்க. இருக்கட்டும் விடு. நீ எதுக்கு அப்படி டென்ஷன் ஆகுற? எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, பேசாம இரு. நீ ஏன் போய் அணி ரூம் கதவை தட்டுன? அவங்க ஓகேவான்னு கேளுண்ணா. எதுக்குடா? அவ எப்படி கத்திட்டு உள்ள பண்ண நீயே பார்த்தல. அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அவன் நிலைமை என்ன அவளுக்கு மட்டும் தானே தெரியும். உனக்கு எனக்கு தெரியுமான்னு. அவ வரும்போது மட்டும் நீ கொஞ்சம் அமைதியா இரு. இல்லண்ணா எனக்கு மனசு கேட்கலண்ணா. நான் போய் கதவை தட்ட தான் போறேன். டேய் இரேண்டா. இல்லண்ணா எனக்கு மனசே கேட்கல. நான் போய் அணி ரூம் கதவை தட்டி என்னன்னு கேட்க தான் போறேன். டேய் பேனல் சொன்னா கேள்றா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுண்ணா. எப்படி நான் கேட்காம இருக்கிறது? அணி கதவு திறங்க நீ ப்ளீஸ். அணி எனக்காக கொஞ்சம் கதவு திறங்க. எது வந்தாலும் பேசிக்கலாம் அணி. என்ன? இல்ல ரொம்ப நேரமா உள்ளே இருக்கீங்க அதான். அதனால உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல நீ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ இப்படி யார்ட்டையும் பேசாம ரூம்குள்ள இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன சண்டை நடந்தாலும் என்கிட்டயாவது பேசலாம். நீ வாங்க, நீ வெளில வந்து உட்காருங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்காதான். உனக்கு ஒரு மாதிரி இருந்தா
நான் வெளில வந்து உட்காந்து உங்க கூட பேசணுமா? என்ன பாப்பாவா? மத்தவங்க என்ன நிலைமையில இருக்காங்க, அவங்க எமோஷன் என்ன, இதெல்லாம் யோசிக்க மாட்டியா? யார் என்ன ஆனாலும் எல்லாரும் உங்ககிட்ட சிரிச்சுட்டே பேசணும். நீ என்ன கை குழந்தையா? தயவு செஞ்சு போகலவா, என்ன தனியா விடு ப்ளீஸ். நினைச்சேன் சொன்னா யார் கேக்குறேன். நல்லா வாங்கினியா வா, நான் தான் சொன்னேன்ல வேணா அமைதியா இருன்னு. உட்கார். அண்ணி என்ன இப்படி திட்டுறாங்க? இது தெரிஞ்சுதான்டா நான் போகாதுன்னு சொன்னேன். அவங்க நார்மலா இருந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. போயாம போய் தட்டிக்கிட்டே இருந்தா அதுவே கோவமா மாறாதா? இன்னைக்கு ராத்திரி விடு, நாளைக்கு பேசிக்கலாம். ஹே காயத்ரி, ஹாய், என்ன பண்ற? நான் சும்மா தான் இருக்கேன் பேபி. நீ நானும் சும்மா தான் இருக்கேன். சாப்பிட்டியா பேபி? சாப்பிட்டா நீ? நானும் சாப்பிட்டேன். எங்க வீட்ல பெரிய சண்டை. சண்டையா? என்ன சண்டை? எங்க அண்ணிக்கும் எங்க அண்ணனுக்கும் சண்டை. அதை வச்சு வீட்ல சண்டை. எல்லாருமே அப்செட், நான் உட்பட. அப்செட் ஆகாதப்பா. நீ அப்செட் ஆனா நல்லாவே இருக்காது. நீ சிரிச்சதான் அழகா இருப்ப. இவ்வளவு நேரம் அப்செட்டா தான் இருந்தேன். உன்கிட்ட இருந்து கால் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டேன். நீ வீடியோ கால் வரியா? உன்னை கம்ப்ளீட்டா நார்மல் ஆக்குறேன். நிஜமாவா? ஆமா பேபி. சரி ட்ரெஸ் எடுக்க எடுத்து போறேன். ஹாய்டா. ஹாய் பேபி. அது நான் அப்படிதான் வீட்ல சண்டை போட்டாலே ஒரு மாதிரி டல் ஆயிடும். சரியாக ரொம்ப டைம் ஆகும். ஏதோ நீ இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல. தனியா தானே இருக்க? ஆமா தனியா தான் இருக்கேன். நான் வேணா உன் மூட மாட்டவா? எப்படி? மாட்டவா சொல்லு. சரி எங்க மாத்து போ. ஆமாப்பா நீ சொன்ன மாதிரி மூட்ல மாறிடுச்சு. அதான் சொன்னல. திட்டுவானாலும் பரவாயில்ல. ஏங்க ஏங்க நான் தாங்க சோழன். ஏங்க உள்ள வாங்க. சரிங்க. தனியா கூப்பிட்டு அடிப்பாளோ எதுக்கும் கதவு மூடிடுவா, யாருக்கும் கேட்காது. யாரா இவன் சாணம் வெட்டிக்கிறாளே இவ வேற ஒரு பக்கம். ஏங்க சாரிங்க. எல்லாம் என்கிட்ட கேட்டான் தெரியுமா? இத பத்தி பேசுறதுக்காகவே எல்லா ஸ்டாஃப்ஸையும் அனுப்பிட்டு என்ன மட்டும் உட்கார வச்சிருந்தான். வாக்கு ரிலேட்டடா ஏதோ பேச போறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் என் மொத்த கதையும் என்கிட்டயே சொல்றான். அது ஒரு நக்கல் டோன்ல சொல்றான். அவன் யாரு? அவன் எதுக்கு என்னோட பர்சனல் லைஃப பத்தி பேசணும்? அவன் நினைச்சா கூட எனக்கு அவ்வளவு கோவம் வருது. அவனை ஏதாச்சும் பண்ணணும் போல இருக்கு. அதெல்லாம் பண்ணியாச்சுங்க. அவன் உங்ககிட்ட பேசின பேச்சுக்கு நானே தண்டனை கொடுத்துட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் கேட்டு என்னாலையும் தாங்க முடியும். அதான் அவனை தேடி போய் அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிட்டேன். நான் பண்ண வேலைக்கு உங்களுக்கு கோவம் வரும், என்ன திட்டுவீங்க, ரவுடி பொறுக்கி எல்லாம் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். ஆனா இதை தவிர வேற எனக்கு வழி தெரியலங்க. அவன் யாருங்க இதெல்லாம் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு? வேலையை தவிர ஒரு வார்த்தை உங்ககிட்ட அதிகமா பேசலாமா? தப்பு இல்ல. அவன் அடிச்சீங்களா? ஆமா, அவனுக்கு எல்லாம் அமைதியா சொன்னா புரியாதுங்க. நாங்க பிரச்சனை போலீஸ் கேஸ் ஆனா என்ன பண்ணுவீங்க? போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகாதுங்க. அவங்க எல்லாம் போக மாட்டான். நாளைக்கு நீங்க ஆபீஸ் போனா மூஞ்சி வீங்க உட்காந்துருப்பான். யாரு கேட்டாலும் நடந்த உண்மை கூட சொல்ல மாட்டான். அவன் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன், காலு தடிக்கு குப்புற விழுந்துட்டேன், படிக்கட்டு சறுக்கி விழுந்துட்டேன்னு ஏதாவது அடிச்சு விடுவான். எப்படி கேஸ் ஆகாதுன்னு சொல்றீங்க? அதெல்லாம் அப்படிதாங்க. நீங்க வேணா பாருங்க. அவன் இதை பத்தி உங்ககிட்ட மட்டும் இல்ல, வேற யாருகிட்டயும் மூச்சு கூட விட மாட்டான். ஷோராவா? சத்தியமாங்க. அதுக்கான எல்லா வேலையும் பாத்துட்டு தாங்க. நாளைக்கு நீங்களே பாத்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுவீங்க. நல்லா ரத்தம் வர மாதிரி அடிச்சீங்களாங்க? அதெல்லாம் நல்லாவே வந்துச்சுங்க, நல்லாவே வந்துச்சு. என்ன திமிர? ஆ. இவன் நான் அப்படி பேசுறான். அதுக்கு தானங்க நல்லா வாங்கணும். அப்பதாங்க எனக்கே நிம்மதியா இருக்கு. இதான் அப்படி பேசின ஒருத்தனை எதுவுமே பண்ண முடியல, அவ்வளவு கடுப்பா இருந்துச்சு. அதான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. அப்போ ஓகே. அதெல்லாம் அவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நல்ல சிறப்பா தரமா கொடுத்தாச்சு. நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க. ஒரு நிமிஷம் கொண்டு வந்தேன். தனி பண்ணி பாத்து ஓகே தானே? போதுமா? ஏங்க அப்புறம் சேரன நம்ம விஷயத்த பத்தி பேசிருக்க கூடாதுதான், இருந்தாலும் அது அண்ணன் பண்ணது தப்பு. அதை நானும் ஒன்னும் பேசிக்கிறோம், நீங்க விடுங்க. எப்படியோ ஒரு வழியா அவளை சமாதானப்படுத்தியாச்சு.